ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீனா பாட்டி வீட்டுக்கு வருகிறாள் எபிசோட் நம்பர் 8. இதுதான் லாஸ்ட் எபிசோடு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்காத குட்டீஸ் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு 8th எபிசோட பாருங்க. மீனா இப்போ குஞ்சுகளை காப்பாற்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளோட கிராமத்து லீவு முடிய போகுது. அடடா, இவ்வளவு சீக்கிரம் லீவ் முடிஞ்சிடுச்சேன்னு மீனாக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. நகரத்துக்கு திரும்பி போகணும்னு அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம். இங்க எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டா. மீனா பாட்டி கிட்ட போய், நான் நகரத்துக்கு போகணுமா பாட்டி அப்படின்னு கேட்டா. பாட்டி அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஆமா கண்ணு, ஸ்கூல் திறக்க போகுதுல, ஆனா நீ எப்ப வேணா இங்க வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீனாவுக்கு வருத்தமா இருந்துச்சு. ஆனா பாட்டியோட அன்பான வார்த்தைகள் அவளை தேத்துச்சு. மீனா தன்னோட நண்பர்கள் கிட்ட போய் பாய் சொன்னா. நண்பர்கள் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. மீனா அவங்க கூட விளையாடினது, மாங்காய் சாப்பிட்டது எல்லாம் நினைச்சு பார்த்தா அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிச்சு. அப்புறம் பசுமாடு கிட்ட போனா மாட்டை தடவி கொடுத்தா. மாடு அவளை பாசமா பார்த்துச்சு. மீனாக்கு மாட்டை விட்டு போக மனசு வரல. மீனா தன் பெட்டியை எடுத்துக்கிட்டா. பெட்டிக்குள்ள நிறைய நினைவுகள் இருந்துச்சு. மாங்காயோட இனிப்பு, குத்து விளக்கோட வெளிச்சம், பள்ளிக்கூட பாடங்கள், பொங்கல் கொண்டாட்டம், குஞ்சு காப்பாத்தினது, இது எல்லாமே அவளுக்கு ஒரு பெரிய பாடம். கிராமத்துல தான் எப்படி மாறணும்னு மீனா நினைச்சு பார்த்தா. ஆரம்பத்துல பயம், தயக்கம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ தைரியம், அன்பு, அக்கறை, நன்றி உணர்வு, இது எல்லாமே அவளுக்கு வந்துருச்சு. அவ பாட்டிக்கு நன்றி சொன்னா. பாட்டி அவளுக்கு அன்பையும் அறிவையும் கொடுத்தாங்க. மீனாக்கு ஒரு பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. கிராமம் வெறும் ஒரு இடம் இல்லை, அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம். இங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். மீனா ட்ரெயின்ல ஏறினா ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா கிராமம் மெதுவா மறைஞ்சு போச்சு. அவளுக்கு கண் கலங்குச்சு. ஆனா அவளோட மனசுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு இருந்துச்சு. இந்த லீவ்ல அவ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. தைரியமா இருக்கணும், மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும், இயற்கைக்கு நன்றி சொல்லணும், குடும்பத்தை மதிக்கணும்னு எல்லாமே அவளுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. மீனா நகரத்துக்கு வந்து சேர்ந்தா. அவளோட வீடு அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா மீனா மாறி இருந்தா. அவளோட மனசுல அன்பு, பாசம், நன்றி, இது எல்லாமே நிறைஞ்சு இருந்துச்சு. இப்போ அவ ஒரு புதிய குட்டி மீனா. குட்டி மீனாக்கு இந்த கிராமத்து லீவு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துச்சு. அவ வாழ்க்கை முழுக்க இந்த பாடங்களை மறக்க மாட்டா. இந்த கதை இங்க முடியுது குட்டீஸ். மீனா மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. புதிய சீரீஸோட புதிய எபிசோட்ஸோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன் குட்டீஸ். அது வரைக்கும் மீனா பாட்டி வீட்டுக்கு வருகிறாள் எபிசோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுட்டி சுட்டி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பை பாய் குட்டீஸ்.